சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? அம்மா நான் இப்போ மீட்டிங்கில் இருக்கேம்மா. அம்மா நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். இல்லைம்மா கவலைப்படாதீங்க, அப்புறம் பேசுகிறேன். என்னாச்சு? உனக்கு தான் தெரியும்ல, நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு. சாரி. போடா. டீயா காஃபியா? தண்ணி மட்டும் போதும். ஓகே. டிராஃபிக் ரொம்ப ஹெவியா இருந்ததா? இந்தா. நீ ரூபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? ஃப்ரைங் பேனை வச்சு அடிச்சிட்டா. ஐயோ, நல்ல வேலை அது சூடா இல்லை. நான் இப்போ இங்கே பல பிரச்சனைகளை கடந்து தான் இங்கே வந்திருக்கேன். அவள் எப்பயுமே என்கிட்ட கேட்பா, யாருக்காக என்ன டைவர்ஸ் பண்ணுறீங்கன்னு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மகர சங்கராந்தி. இன்னைக்கு நம்மளுடைய 3rd ஆனிவர்சரி. நேரம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு பாத்தியா? கமான், நம்ம கொஞ்ச நேரம் பெட்டில் ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லை இல்லை, நீங்கள் இருந்தால் போதும். ஆமாம், உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னா? யாரு? ராகேஷா? அதான் ராகேஷ் என்ன சொன்னா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ராகேஷ் என்ன சொன்னான்னு கேட்டேன். மனோஜ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது எனக்கு தெரியும். நீ ராகேஷ் கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி பேசினியா? இல்லை, என்னால் சொல்ல முடியல. என் வாய் வரைக்கும் வந்த வார்த்தை, அதுக்கப்புறம் பேச முடியல. நீ என்ன பேசுற பிரியா? நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண தானே, என் ஒய்ஃபுக்கிட்டையும் உன் ஹஸ்பண்டுக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு, எல்லாத்த பற்றியும்.
நம்ம தான் டைவர்ஸை பத்தி முழுசா பேசி முடிச்சிட்டோமே. ஐ அம் சாரி. இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் ரூபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவ அடிக்கவே செஞ்சா. அவ என்ன சொன்னா தெரியுமா? அது ஏன் அடுத்த வாரம் வரைக்கும் இருக்க, இப்பவே கிளம்பி போன்னு சொன்னான். நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் அப்செட் ஆகாதீங்க. நான் ஒன்றும் அப்செட் ஆகல. எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் ஒன்றும் கோவப்படல. நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ நான் யோசிக்கிறேன், நமக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமான்னு. இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னதான் இருக்கு? காலையில் வேலைக்கு போகிறது, ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது, பின்னாடி திருப்பி வீட்டுக்கு வர்றது. நான் நேற்று ஈவினிங்கே இங்கே வந்துட்டேன். ஆனால் நீ இன்னைக்கு தான் இங்கே வந்தேன். இதோ ராத்திரி வந்துடுச்சு. இப்போ வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. ஆஃபீஸ் கொலீக்ஸ், வீட்டில் இருக்கிறவங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நான் தான் பலியாடு. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இனிமே எனக்காக நான் வாழறேன். நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ண தானே. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மனோஜ். நான் எதுக்காக உன்னை தப்பா எடுத்துக்கணும் சொல்லு? மனோஜ், முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் ராகேஷ் கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ற? முதல்ல நான் சொல்றத கேளு. என்னால இதை பண்ண முடியாது. இது எப்பவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன என்ன நடக்காதுன்னு சொல்ற? என்னடி சொல்ற நீ? மனோஜ், இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நாம இந்த ஹோட்டல் ரூம்ல ரிலாக்ஸ் பண்ணணும். உனக்கு ரிலாக்ஸா இருக்கிறதுல இஷ்டம் இல்லையா? இங்க பாரு, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, ஒரு குழந்தை இருக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்ட் இருக்காரு, குடும்பம் இருக்கு, ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இப்பதான் உனக்கு இதுல ஞாபகத்துக்கு வருதா? மனோஜ், இது ஒரு பெரிய தப்பாயிடும். நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கிறேன். நீ என்ன யோசிக்கிற? எதுக்காக? நான் தான் உன்னை எதுவும் யோசிக்க வேணான்னு சொல்றேன். நீ யோசிச்சா என்னதான் வச்சு செய்வ. மனோஜ், இது சரி கிடையாது. அதை இப்பதான் உனக்கு சொல்ல தோணுதா? என்ன திடீர்னு நீதி நியாயம்லாம் பேசுற? இல்ல, எல்லார் முன்னாடியும் பொய்யா நடிச்சு நடிச்சு எனக்கு அழுத்து போச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்க கிடைக்காத சந்தோஷம் இங்க கிடைக்குது. என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும், எனக்கு கிடைக்காத விஷயங்களுக்கும் இதுதான் காரணம் மனோஜ். நீ என்னுடைய கனவு மனோஜ். ஆனா இது நிஜத்துல நடக்காத கனவுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் பிரியா, நான் ரூபா கிட்ட டைவர்ஸ் பத்திலாம் பேசிட்டேமா. ரூபா எங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டா. தயவு செஞ்சு சாரி சொல்லிடு. ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு புரியலையே. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நான் இப்போ கூட மீட்டிங்கில் தான் இருக்கேன். அம்மா, நான் ஃப்ரீயான உடனே கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல. சரி, ஓகேம்மா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நாம பாக்குறது இதான் கடைசி. இதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எப்பவுமே மீட் பண்ண மாட்டோம். என்ன? நாளையில இருந்து நான் பிரேக் எடுக்க போறேன். ஹஸ்பண்ட் கூடயா? என் ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் நான் திரும்பி வரும்போது உன் ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாம நான் வேற வேலை தேட போறேன். இங்க பாருங்க, நாம எப்பவுமே ஒரு நல்ல நண்பர்களா இருப்போம். அப்படின்னா அந்த ட்ராலி பேக்கலாம்? நான் ட்ரிப்பு போறதுக்காக பேக் வாங்குறதுக்காக போனேன். ஷாப்ல ஒரு ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அப்போ உங்களுக்கும் ஒன்று வாங்கினேன். நான் செஞ்சதுல தப்பு இருக்கா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? அப்புறம்
நான் கிளம்புறேன். பாய். பிரியா, பிரியா, நீ இல்லாத என்னால வாழ முடியாது. ப்ளீஸ். ஐ லவ் யூ டூ. எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேல கோவமா இருக்கேன்னு. ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு தான். இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கிளம்புறேன். சொல்றத கேளு. கேக்குறியா? நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏய் சத்தியமா சத்தியமா நீ என்ன நம்பு. ப்ராமிஸ், இனிமே அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். சத்தியமா பண்ண மாட்டேன்டி. நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? நீ உடனே போய் அம்மா கிட்ட சொல்லிட்ட. இதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட போய் யாராவது சொல்லுவாங்களா? ஐ லவ் யூ ரூபா. பாய். ஐ லவ் யூ ரூபா. அம்மா வணக்கம்மா. ஐயோ இல்லம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசணுமா. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் அப்பாவும் நீங்களும் சண்டையை போட்டது கிடையாதா? அம்மா அம்மா சும்மா அவகிட்ட விளையாண்டம்மா. நான் இப்ப போயிடுவேன். மீட்டிங் இப்பதான் முடிஞ்சது. போயிடுவேம்மா. ஓகே பாய்.